அல்லேலூயா. நீ உருவாக்கணும். ராஜமணிக்கு இல்லைன்னா தீமை தைய எழும்புவாரே. தீமத்தை இல்லைனோ கிடேன்னு பார்த்தாயா எழும்புவாரே. இதுதான் கரங்க தட்டி கேட்க பயப்படுத்தலாம். உருவாக்கவே. அல்லேலூயா. கல்லுங்களை அடித்துக் கொண்டிருக்கிறாங்க தீமையவே. ஆனால் எதிர்பார்க்கல. அல்லேலூயா. அவன் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற தீமை இதனால கர்த்தருக்குள்ள பொறுப்புள்ள ஒரு மனிதன். அல்லேலூயா. நீங்க ஒரு பொறுப்புள்ள பிள்ளைகளா நீங்க மாறணும். என்னுடைய வார்த்தை பொறுப்பு தாவீதுக்குள்ள இருந்தது. ஆடுகளை மேய்ச்சி நின்ற ஒரு தாவீது ஆடுகளை கரெக்டா அவன் என்ன பண்ணான்? ஊழியக்காரர்கள் அவங்களோட தான். அல்லேலூயா. ஒரு பொறுப்புள்ள மனிதனாக இருக்கிறோம். சின்ன விஷயத்துல நீ பொறுப்பா இருக்கணும். அப்புறம் தான் உனக்கு கோடிக்கணக்கில் உனக்கு அனுப்ப வர. சின்ன விஷயத்திலே நீ பொறுப்பு இல்லைனாக்கா கொடுத்துருவாரா? கொடுக்கவே மாட்டாரே. அவன் பொறுப்பா ஒரு மனிதனாக இருக்கிறதுனாலதான் தேசத்தை தாவீதுக்குள்ள கொடுத்தார். கரங்க தட்டி தேட பயப்படுத்தலாம். ஊர்தி காப்பல சாரமுக்கேதா. அல்லேலூயா. நீ பொறுப்பு ஒரு மனிதனாக இருந்தாக்கா பெங்களூரு ராஜ்யத்தை உனக்கு கையில கொடுத்தாரு. அல்லேலூயா. சின்ன விஷயத்துல சின்ன மனுஷா இருக்கிறவனுக்கு என்ன மனுஷா இருக்குது? சின்ன மனுஷா இருக்கக்கூடாது. அல்லேலூயா. பெரிய மனுஷா இருக்கணும். கடினமான கண்ணியா இருக்கக்கூடாது. இதயம் உடைச்சு போன கல்லா இருக்கிறது. அல்லேலூயா. அந்த உடைச்சு போன கல்லைதான் என் அப்பா வந்து நிப்பாரு. கெத்செமனே தோட்டத்துல அவர் ஏதோடு கண்ணீரோடு அவருடைய வேர்வை ரத்தத்தோடு கருவோடு வந்து கண்ணீர் என்ன தீர்ச்சர்களுக்கு சொல்றாரு. நான் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். நான் துக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன். அங்கலாத்துக் கொண்டிருக்கிறேன். உருவாக்கின சீசர்களே என் தேவன் சொல்றாருங்க. அல்லேலூயா. சீசர்களே நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு. நம்ம சொல்றது மாதிரியா? அல்லேலூயா. ஒரு பொறுப்புள்ள ஒரு மனிதன். அல்லேலூயா. மார்த்தாள் மரியாதை இருந்தாங்க. மார்த்தாள் பண்டித்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். மரியாதோ அவருடைய பாதத்தில் முத்தத்தில் கொடுக்கிறார். கரங்க தட்டி தேவனை பயன்படுத்தலாம். அல்லேலூயா. மரியாள் அவருடைய பாதத்திலிருந்து அப்பா ஆசீர்வதியப்பா. மரியாள் யாருக்கு முக்கியத்துவம் கொடுத்தா? என்ன சாப்பிடலாம், என்ன செய்யலாம், இப்படி உலக காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தா. ஆனா மரியாள் அவருடைய பாதத்தில் வந்து உட்கார்ந்து அமர்ந்து கண்ணீரோடு சிந்திக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இங்க உருவாக்க சபையிலே அல்லேலூயா. நீங்க எல்லாம் எழுப்பப்பட்டோம். ஜீவனை கண்ணில் அடித்துக் கொண்டு அப்படியே ஜனங்களை துன்பப்படுத்தினாங்க. ஆனாலும் அவன் என்ன பண்ணல? இவருடைய சுவிசேஷத்தை பிரசங்கித்துக்கு அமைய முன்னே வச்ச காலமே பின்னாடி வைக்கிறேன். நீ முதலாவது நீ உருவாக்கணும். அப்புறம் உன்னுடைய பிள்ளைகளை உருவாக்க முடியும். நீயே நல்லா இல்லாதப்போ பிள்ளைகளை எப்படி உருவாக்க முடியும்? முதலாவது நீ சரியாகணும். அல்லேலூயா. நீ உருவாக்கப்பட்டதான். தாவீது அப்படிதான் செஞ்சாங்க. முதலாவது அவன் கீழ்ப்படிச்சான். இரண்டாவது அவன் ஒரு பொறுப்புள்ள மனிதனாக இருந்தான்.
அதாவது 3வது வசனத்தை வாசிக்கலாம். அதே 17, 26 வசனம். 17వ అధికారం 26. దావీదు జీవముగల దేవుని సైన్యములను తిరస్కరించుటకు ఈ సున్నతి లేని ఫిలిష్తీయుడు ఇంతటివాడు వారిని చంపి ఇశ్రాయేలులో నుండి నింద తొలగించిన వారికి బహుమతి ఏమని తన యొద్దకు నిలిచిన వారిని అడుగగా జనులు వాని చంపిన వారికి ఇంటింట్లు వేయబడునని ఉత్తరమిచ్చిరి. ஆமென். ஹல்லேலூயா. அவங்களை விட்டு விலகிவா. உனக்கு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற உலகத்தில் ஜனங்கள், நீங்க மூலமா துன்பம் வரலாம், கஷ்டம் வரலாம், பிரச்சனை வரலாம், போராட்டங்கள் வரலாம், கவலை வரலாம், நின்று வரலாம், அவமானம் வரலாம், பலவிதமான உன்னை நொந்தித்துக் கொண்டிருக்கிற உலக ஜனங்கள், அவங்களை விட்டு நீ என்ன பண்ணீங்க? அவங்களை விட்டு என்ன பண்ணீங்க? தூரமா தாவீது அப்படிதான் செஞ்சான். 3வது அவங்களை விட்டு என்ன பண்ணாம விலகினா. ஹல்லேலூயா. உனக்கு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற அந்த உலகத்துல நண்பர்களால இருக்கலாம், மனைவினால இருக்கலாம், பிள்ளைகளால இருக்கலாம், பலவிதமான வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கலாம். ஹல்லேலூயா. அவங்க நண்டு கொஞ்சம் வெள்ளிக்கு நீ கர்த்தருடைய விசுவாசத்தை நீ காத்துக்க. ஹல்லேலூயா. அதாவது 4வது வசனத்தை வாசிக்கலாம். 17:32.